வேட்பாளர் அறிவிச்சு 10 நாள் தான் ஆச்சு. இது வரைக்கும் 15 லட்சம் ரூபா செலவாயிட்டு. 4 வண்டி வச்சுக்கிட்டு 4 ஊருக்கு போனா எவையா ஓட்டு போடுவான்? சொல்லியா தலைவா, நீ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிட்டுக்குருவி ஆட்டம் பறக்க போறேன். என்னது சிட்டுக்குருவி மாதிரி பறக்க போறேன்னா? சட்டமன்றத்துக்கு பறக்க போறேன்னு சொன்னேன். நம்ம சிட்டுக்குருவி பெத்த சிங்கமே வாழ்க வாழ்க. ஏண்டா சிட்டுக்குருவி எப்பரா சிங்கத்தை பெத்தெடுக்கும்? ஏன்டா தண்ணியை குடிச்சிட்டு போட்டு அனுத்துறிய? இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் அரசு ITI மன்னார்குடி அட்மிஷன் நடைபெறுகிறது மற்றும் விசாந்த் சமுதாய கல்லூரி மன்னார்குடி அட்மிஷன் நடைபெறுகிறது. என்னடா நம்ம ஆள் ஜெயிச்சிருவாரா? ஆமா, எங்க இருந்து ஜெயிக்கிறது? செலவு பண்ண யோசிக்கிறாரு, எப்படி ஜெயிக்க போறாரோ. சாப்பாடு வாங்கி கொடுத்து சரக்கும் வாங்கி கொடுத்து வண்டிக்கு பெட்ரோலும் போட்டு வர்றாரு. இனிமே என்னடா செய்யணும் உனக்கு? காலை 8:30. எல்லாம் ரெடி ஆயிட்டா? நல்லா ரெடி ஆகிட்டேன். கிளம்புமா? எல்லாம் கிளம்புங்க. ஏங்க, நான் கிளம்பி 2 மணி நேரம் ஆச்சுங்க. நீங்க தாங்க லேட்டு. 11 மணிக்கு ஓட்டு கேட்க போனோம். எவங்க ஓட்டு போடுவான்? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. காலைல பெட்ரோல் போடுறப்ப முண்டி அடிச்சுட்டு 300 பேர் வர்றீங்க பைக் எடுத்துக்கிட்டு. மத்தியான நேரத்தில் வேட்பாளர் பின்னாடி வெறும் 20 பேர் தான் சுத்துறீங்க. சாயந்தரம் சரக்கு கொடுக்குறப்ப மட்டும் சாடா பேர் வந்துடுறீங்க. என்னடா கணக்கு இது? என்ன கணக்கு எழுதுற நீ? என்ன வேட்பாளர் அறிவிச்சு 10 நாள் தான் ஆச்சு. இது வரைக்கும் 15 லட்சம் ரூபா செலவாயிட்டு. 4 வண்டி வச்சுக்கிட்டு 4 ஊருக்கு போனா எவையா ஓட்டு போடுவான்? சொல்லியா? ஏன்னா நீங்க வேற விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மேல உள்ள அக்கறையிலையும் கட்சி மேல உள்ள பற்றுலையும் எல்லாம் ஓட்டு கேட்க வந்துட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா? இதை பெட்ரோல் போட காசு இல்லாம பெட்ரோல் போடுறதுக்கும் இதை மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்காகவும் நைட்டு ஒரு கோட்டு குடிக்கிறது வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசுனீங்க, ஒரு பய ஓட்டு கேட்க வர மாட்டான். இந்த கூட்டப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கோச்சுக்காதப்பா. எல்லா வண்டியும் முதல்ல அனுப்பிவிட்டு பெட்ரோல் போட்டு வர சொல்லு. இந்த பாரு, இன்னைக்கு வந்து 4 மையம் 20 கிராமம் முடிக்கணும். புரியுதா? சரிண்ணே. எப்பா நல்லா கேட்டுங்க. மெயின் ரோட்டில் இருக்கிற பெட்ரோல் பங்கில் நம்ம சின்னமணி என்ன வேட்பாளர் சிட்டுக்குருவி சின்னன்னு சொன்னீங்கன்னா டேங்கை ஃபுல் பண்ணி விட்ருவாங்க. உடனே போய் பெட்ரோல் போட்டு திரும்பி இங்கே வரணும். யார் இந்த மரத்து நிழலில் நிற்கிறது, பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போகிறது, சாயந்தரம் வந்து அட்டெண்டன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை வச்சுக்கூடாது. கிளம்புங்க. பெட்ரோல் போட்டு போகும்போதும் சரி வரும்போதும் சரி நமது சின்னம் சிட்டுக்குருவி, நமது வேட்பாளர் சின்னமணி அப்படின்னு சத்தம் போட்டே போகணும், சத்தம் போட்டே வரணும். நமது சின்னம் நமது வெற்றி வேட்பாளர், நமது சின்னம் சிட்டுக்குருவி, நமது வேட்பாளர் சின்னமணி, வெற்றியின் சின்னம் சிட்டுக்குருவி, வெற்றி வேட்பாளர் சின்னமணி, ஏழைகளின் சின்னம் சிட்டுக்குருவி, விவசாயிகளின் சின்னம் சிட்டுக்குருவி, உங்கள் சின்னம் சிட்டுக்குருவிக்கு, உங்களின் ஓட்டு சிட்டுக்குருவிக்கு, விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கும் சின்னம் சிட்டுக்குருவி. வாயா போய் பெட்ரோல் போட்டு வரட்டும். நேற்று என்னையா பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணே, பறக்கும் படை நம்ம ஆளுங்க பணத்தை பிடிச்சி விட்டாங்க. இவ்வளோ பாதுகாப்பாக இருந்தும் பறக்கும் பட பணத்தை பிடிச்சிட்டாங்களா? அது ஒன்றும் இல்லைண்ணே, டீ கடையில் பறக்கும் படை உட்காந்துருக்காங்க டீ குடிச்சிட்டு. நம்ம ஆளுவில் பூரா ஊருக்கு பூரா 500 பணம் கொடுத்து பட்டுவாடை பண்ண சொன்னோம். அதில் டீ கடையில் உள்ளவன் நம்ம ஆள் நினச்சிக்கிட்டு பறக்கும் படையிட்டு 500 பணத்தை கொடுத்து ஓட்டு போட்டுருக்கான் சிட்டுக்குருவிக்கு. பிடிச்சி விட்டாங்க கையோட. ஏயா உள்ளூர்காரனுக்கும் வெளியூர்காரனுக்கும் அடையாளம் தெரியாதவங்களாம் ஏயா கையில் வச்சிருக்க? விடுங்கண்ணே, ஏதோ அரசியல் ஆர்வத்தில் பண்ணிட்டாங்க. 50 லட்ச ரூபா சம்பாரிச்சிக்கலாம் விடுங்க. 50 லட்சமா? ஏன் காசியா? அல்ல விடுங்கண்ணே, இந்த ஆளும் வந்துட்டாங்க. ஏயா போறப்ப தெளிவா கோஷம் போட்டுட்டு போனானுவா. இப்போ சிட்டுக்குருவிக்கு பதிலாக சிக்குங்கிறானுவா. நீ வண்டிக்கு மட்டும்தான் பெட்ரோல் காசு கொடுத்தியா இல்லை வேற ஏதாவது கொடுத்தியா? ஏயா அடிக்கிற வெயிலுக்கு ஆளுக்கு 2 பீரை குடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதிகமாக குடிச்சிருப்பாங்களோ. ஏழைகளின் சின்னம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி பெற்றெடுத்த சிங்கமே. தலைவா, நீ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிட்டுக்குருவி ஆட்டம் பறக்க போறேன். என்னது சிட்டுக்குருவி மாதிரி பறக்க போறேன்னா? சட்டமன்றத்துக்கு பறக்க போறேன்னு சொன்னேன். நம்ம சிட்டுக்குருவி பெத்த சிங்கமே வாழ்க வாழ்க. ஏண்டா சிட்டுக்குருவி எப்பரா சிங்கத்தை பெத்தெடுக்கும்? ஏன்டா தண்ணியை குடிச்சிட்டு போட்டு அனுத்துறிய? ஏண்டா காலையில கிளம்பி ஒரு தெரு கூட ஓட்டு கேட்க போல. இதே நிலைமையில போனா என்னடா ஆகும்? எல்லாம் உன்னால வந்தது. என்ன புரியாம பேசாது. என்ன இவங்களெல்லாம் எந்த நேரம் போதிலே வச்சிருந்தா நமக்கு ஓட்டு போடுவாங்க. இல்லை எலெக்ஷன் அன்னைக்கு மாற்றி அமைக்கிட்டு போயிடுவாங்க. மத்தியான சாப்பாட்டுக்குள்ளே ஒரு தடவையாச்சும் முடிக்கணும். கிளம்புங்க. மத்தியான சாப்பாடு வேணுங்கிறத ஆளுவோ சொல்லாமல் சொல்கிறானோ அதையும் ஆர்டர் பண்ணி தொலை. இதே மாதிரி போனுச்சுன்னா என் சொத்தே தேர்தலுக்குள்ளே அழிஞ்சு போயிட்டு போல இருக்கு. என்ன தைரியமாக செலவு பண்ணுங்கண்ணே, ஜெயிச்சா சம்பாரிச்சுக்கலாம். தலைவரை எங்கேயும் போக வேண்டாம், நம்ம குருவியனூருக்கு போவோம். அங்கே 40,000 ஓட்டர் இருக்கு. போனோம்னா லம்பா கொத்தி தூக்கிட்டு வந்துடுறோம். சும்மாறா, அப்படிதான் போன எலெக்ஷன்லேயும் சொன்னேன். 400 ஓட்டு கூட முழிச்சா விழுவல. எங்கள் ஊர் எல்லோருக்கு போவோம், எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். ஏன்னா இவங்க 2 பேரும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பானுவா. நீங்கள் கிளம்புங்க, நான் மத்தியான சாப்பாட்டுக்குள்ளே ஓட்டை கேட்டு வந்துடுவோம்.
யாரையா அவன் சாப்பாடுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். மத்தியானம் சாப்பாடு காசை கொடுத்து அனுப்பிவிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு வர சொல்லியா. இந்தாங்க சாப்பிட்டு நேரத்தில் வாங்க, பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். போயிட்டு ஒழுங்கா வாங்கடா. மதியம் 12:45. அண்ணே இது வரைக்கும் 1.5 லட்ச ரூபா செலவாயிருக்குண்ணே. ஏன்னா காலையில் கிளம்பி இன்னும் ஓட்டு கேட்க போல அதுக்குள்ளே 1.5 லட்சம் செலவா? ஆவாதாண்ணே. அப்புறம் 300 வண்டிக்கு பெட்ரோலு, 300 பேருக்கு சாப்பாடு, 10,000க்கு தண்ணி இன்னின்னு போயிட்டு பிரச்சார வாகனத்துக்கு செலவு, ட்ரம் செட்டு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மண்டை சுத்தம். உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்க போய் சாப்பிட்டு வாங்க. என்னமோ பண்ணுங்கடா, என்னை வச்சு எதாவது சம்பாதிக்கிறீங்கடா. போங்க தலைவரே, நம்ம தான் ஜெயிக்கிறோம் இந்த பேரிடு. மாப்பிள்ள வேட்பாளர் பக்கத்தில் இருந்தாரா சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்பறம் எடுக்க முடியும்? ஒன்றும் இல்லை, இந்த பைபாஸ் பக்கத்தில் ஒரு பிளாட் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அது புக் பண்ணிடுறா, அடுத்த வாரமே வாங்கிடுவோம். சரி வை, அடிக்கடி எனக்கு அடிக்காது. ஏப்பா கார்த்தி, அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களாப்பா? அதெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டேன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே பிரியாணியா? ஏண்டா வேட்பாளர் எனக்கு தைசாதான், வேலை பார்க்காதவங்களுக்கு பிரியாணியா? அண்ணா இப்பெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்க ஒருத்தனும் வர மாட்டான். இருங்க அவங்க சாப்பிட்டாங்கன்னு பார்த்துட்டு அழைச்சிட்டு வந்துடுறேன். சொல்லு எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்காங்கடா. எலெக்ஷனுக்குள்ளே உடம்ப தேத்தியே ஆகணும். என்ன ஒரு வருத்தம், 2 பீரோட நிப்பாட்டி விட்டோம். ஒரு கோட்ரு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம்னா இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். சிக்கன் பிரியாணி சப்புன்னு இருக்குடா. நாளையிலேருந்து அவர்கிட்ட மட்டன் பிரியாணி வாங்கி கேட்கணும். கரெக்டாக சொன்னடா. ஏன் மாமா, மாதம் எலெக்ஷன் வந்தாலும் நல்லா தானே இருக்கும். ஏ கார்த்தி, என்னப்பா லேட் ஆகிட்டு இருக்கு? ஓட்டு கேட்க போகணும்ல, சீக்கிரம் வாப்பா. என்னம்மா சாப்பிட்டுட்டு இருக்கானுவா? யோ வேகமாக வாங்க ஐயா, வேட்பாளர் என்ன பிடி சத்தம் போடுறாரு. தலைவரே எல்லாம் வந்துட்டாங்க, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அது பிரச்சாரமா? ஏங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்காங்க? செய்கிறது முடிவு குடும்பப்படுத்துறீங்கள, செய்ச்சியான மக்களை என்னென்ன குடும்பப்படுத்திய. இப்போ அங்கே சாப்பிட்ருக்கோம், கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி எழுந்து வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், தெம்பா பிரச்சாரம் பண்ணாங்க. யோ வாங்கய்யா. ஏ கார்த்தி, என்னையா ஆளுநர் அழைச்சிட்டு வந்த? இப்படி பண்ணா என்னையா அர்த்தம்? அவன் தூங்க போறாங்களாம். எப்போ பிரச்சாரம் பண்றது, எப்போ கிளம்புறது? என்ன அவங்க சொல்கிறவங்க நியாயம் தானே. இப்போ தான் சாப்பிட்ருக்காங்க, வெயிலாக இருக்குது. இருங்க தூங்கிட்டு வரட்டும், 5 மணிக்கெல்லாம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவோன்னே. தம்பி கார்த்தி, ஓய்வு எடுத்ததெல்லாம் போதுமா? போதும்னு தான் நினைக்கிறேன். போய் அழைச்சிட்டு வாயா, பிரச்சாரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அண்ணா எல்லாரும் அழைச்சி வந்துட்டேன், பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். தலையே வலிக்குதுங்க, டீயை குடிச்சிட்டு அதையும் போங்க. கார்த்தி, எல்லாரும் போய் டீயை குடிச்சிட்டு வர சொல்றா, பிரச்சாரத்துக்கு போகணும்டா. ஓ இந்தாங்கய்யா, டீயை குடிச்சிட்டு வேகமாக வாங்கய்யா, பிரச்சாரத்துக்கு போகணும். 1,79,301 ரூபா. டேய் கார்த்தி உட்காருடா. ஏண்டா இன்னைக்கு ஒரு ஊராவது ஓட்டு கட்டலாமாடா? அண்ணே நம்ம அளவு பார்க்குறது தான் இப்படி, பிரச்சாரம்னு இறங்கிட்டாங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க. அப்படி என்னதான் பண்ண போறானு பார்ப்போம்டா. இரவு 9:50. டீயை குடிச்சோன்னே தானே சுறுசுறுப்பாகவே இருக்கு. இப்போ வான போவோம் பிரச்சாரத்துக்கு. ஏண்டா மணி 10 ஆகிட்டு, இப்போ போனால் எப்போ பிரச்சாரம் பண்ண முடியும்? ஐயோ மணி 10 கடமுறை பண்ணாயா? டேய் கார்த்தி, இன்னையோட எலெக்ஷன் பிரச்சாரம் ஆரம்பிச்சு 10 நாளாச்சு. 1 கோடி ரூபா செலவாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீட்டில் கூட போய் ஒரு ஓட்டு கூட கேட்கல. ஏண்டா இவனு ஆளுநர் வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுறது? நான் எலெக்ஷன்லேயும் நிற்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன்டா. நீனே எலெக்ஷன் வேண்டாம் நின்றுக்கடா, என்ன விட்றா.